இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இதுதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய ஃபர்ஸ்ட் வீடியோ கண்டென்ட். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட், ஈக்விட்டி மார்க்கெட் அண்ட் கேபிட்டல் மார்க்கெட்னு ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான பேரில் இந்த இன்வெஸ்டர் பிளாட்ஃபார்மை சொல்கிறாங்க. ஸ்டாக் மார்க்கெட்ன்ற கான்செப்ட் ஸ்டார்ட் ஆகி மோர் தென் 400 years ஆச்சு. இன்னும் சரியாக சொல்லணும் அப்படின்னா 1600களில் டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியால் ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் பிளாட்ஃபார்ம் தான் இந்த ஷேர் மார்க்கெட். 1600களில் டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மோர் தென் 100 ஷிப்ஸ் மூலமா கோல்டு, சில்வர், ஸ்பைசஸ் மாதிரியான பொருட்களை உலகம் ஃபுல்லாக வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. நூற்றுக்கணக்கான கப்பல்களை வச்சு உலகம் ஃபுல்லாக வியாபாரம் பண்ணுறதுக்கு நிறையவே பணம் செலவாகும். அதற்காக டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இன்வெஸ்டர்ஸை நோக்கி மூவ் பண்ணாங்க. அதுக்காக அவங்க கொடுத்த ஆஃபர் டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா இன்வெஸ்டர்ஸ்க்கும் அவங்க கம்பெனி பண்ணக்கூடிய ப்ராஃபிட்ல இருந்து ஷேர்ஸ் தரதா சொன்னாங்க. இதன் மூலமா நிறைய இன்வெஸ்டர்ஸ் டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தந்த ப்ராஃபிட் ஷேர்ஸ்னால மற்ற இன்வெஸ்டர்ஸும் டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண முன் வந்தாங்க. ஸோ கம்பெனியும் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆக ஆரம்பிச்சது. அண்ட் மற்ற கம்பெனிஸும் இது ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டு அவங்க கம்பெனியை க்ரோ பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இப்படி தான் ஸ்டாக் மார்க்கெட் உலகத்துக்கு இன்ட்ரடியூஸ் ஆகுது. உண்மையை சொல்லணும் அப்படின்னா 1600களில் இருந்த ஷேர் மார்க்கெட்டுக்கும் இப்போ இருக்க ஷேர் மார்க்கெட்டுக்கும் நிறையவே டிஃபரன்ஸ் இருக்கு. ஒரு கம்பெனியோட லிஸ்டிங்ல ஸ்டார்ட் பண்ணி அண்ட் அந்த கம்பெனியோட ஷேர்ஸை பை பண்றது வரைக்கும் நிறையவே விஷயங்கள் மாறி இருக்கு. ஸோ நீங்க ஷேர் மார்க்கெட்டோடைய ஒரு நியூ இன்வெஸ்டரா இருந்தா இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்காக. இந்த வீடியோல ஷேர் மார்க்கெட்னா என்ன, ஷேர் மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுது, அண்ட் ஷேர் மார்க்கெட்ல நீங்க ட்ரேட் பண்றதுக்கு தேவையான பேசிக் திங்ஸ் என்ன, அண்ட் ஃபைனலா ஷேர் மார்க்கெட்ல எப்படி ட்ரேட் பண்றது அப்படின்னு இந்த வீடியோ ஃபுல்லாவே பார்க்க போறோம். ஒருவேளை நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பிசினஸ் வித் மீ. ஸோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் விஷயம், வாட் இஸ் ஷேர் மார்க்கெட். நான் ஃபர்ஸ்டே சொன்னது போல ஒரு கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி அவங்க ஷேர்ஸை நம்ம வாங்குறது மூலமா அந்த கம்பெனியோட ஒன் ஆஃப் த பார்ஷியல் ஓனராக நம்ம ஆயிக்க முடியும். அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னராக நம்மளால ஆக முடியும். ஏன்னா அந்த கம்பெனியோட கேபிட்டல், அதாவது முதலீடுல நம்ம கொடுத்த காசும் இருக்கும். ஸோ அந்த கம்பெனி நல்லா பர்ஃபார்ம் பண்ணி ப்ராஃபிட் பண்ணா நம்ம எந்த அளவுக்கு அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணி அவங்களோட ஷேர்ஸ் இல்லை ஸ்டாக்ஸை வாங்கி வச்சிருக்கோமோ அந்த அளவுக்கான ப்ராஃபிட் ஷேர்ஸை அந்த கம்பெனி நமக்கு தருவாங்க. அண்ட் இதற்கு பேர் தான் டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நான் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறேன் அண்ட் அந்த கம்பெனியோட பேர் ஏ லிமிடெட்ஸ் அப்படின்னு வைக்கிறேன். இப்போ என் கம்பெனிக்கு முதலீடு, அதாவது கேபிட்டலாக 1 crore rupees தேவைப்பட்டால் அந்த 1 crore நான் நிறைய வழிகளில் கலெக்ட் பண்ண முடியும். நம்பர் 1, நானே என் கம்பெனிக்கு தேவையான 1 crore இன்வெஸ்ட் பண்ண முடியும். நம்பர் 2, 1 or more பார்ட்னர் சேர்க்கறது மூலமா என்னால் அந்த 1 crore ரைஸ் பண்ண முடியும். நம்பர் 3, பப்ளிக் லிஸ்டிங் பண்ணலாம். இதுதான் ஷேர் மார்க்கெட். என் கம்பெனிக்கு 1 crore பெரிய அமௌண்ட் தேவைப்பட்டா அதை நான் சின்ன சின்ன அமௌண்ட்டாக ஸ்பிளிட் பண்ணுறது மூலமா நிறைய குட்டி குட்டி இன்வெஸ்டர்ஸ்ட இருந்து என்னால் ஃபண்ட் ரைஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு 1 கோடி ரூபாய் தேவைப்பட்டா அதை நான் 1 crore ஸ்பிளிட்ஸாக பிரிக்கிறது மூலமா என்னோட ஒரு ஸ்பிளிட்டுக்கான வேல்யூ ஜஸ்ட் 1 ரூபியா மட்டும்தான் இருக்கும். ஸோ கான்செப்ட் என்னன்னா, நான் 1 கோடி பேருக்கிட்ட இருந்து ஜஸ்ட் 1 ரூபி கலெக்ட் பண்ணாலே என்னால் அந்த பெரிய அமௌண்ட்டான 1 crore ரீச் பண்ண முடியும். என் கம்பெனிக்கு தேவையான கேபிட்டலை நான் எவ்வளோ ஸ்பிளிட்ஸாக பிரிக்க போகிறேன் அப்படின்றது தான் என் கம்பெனியோட டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இல்லை ஸ்டாக்ஸாக இருக்கும். அண்ட் ஒரு ஷேரோட ப்ரைஸ் தான் என் கம்பெனியோட ஷேர் வேல்யூவாக இருக்கும். இப்போ நீங்கள் என் கம்பெனியில் 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமா உங்களால் என் கம்பெனியோட 100 ஷேர்ஸை பை பண்ண முடியும். அண்ட் என் கம்பெனி நல்லா பர்ஃபார்ம் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுச்சுன்னா உங்களுக்கான ப்ராஃபிட் ஷேர்ஸும் நான் தருவேன். சப்போஸ் என் கம்பெனி சரியா பர்ஃபார்ம் பண்ணலனா உங்களுக்கு எந்த விதமான டிவிடெண்ட்ஸும் நான் தர மாட்டேன். ஏன்னா நீங்களும் என் கம்பெனியோட ஒன் ஆஃப் த ஓனர். ஸோ கம்பெனி ப்ராஃபிட் பண்ணாலும் லாஸ் பண்ணாலும் அதில் உங்களுக்கும் பங்குண்டு. How the share market works. ஷேர் மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுது? இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா பிஸ்னஸ்லையும் ட்ரேட்ஸ்லையும் ஒரு விஷயம் காமனாக இருக்கும். அதுதான் இந்த கான்செப்ட் ஆஃப் டிமாண்ட் அண்ட் சப்ளை. ஷேர் மார்க்கெட்டில் எல்லா கம்பெனிஸோட ஷேர் வேல்யூம் எப்போதும் ஃப்ளக்சுவேஷன்லேயே தான் இருக்கும். அதாவது ஒரு கம்பெனியோட ஷேர் வேல்யூ இல்லை ஷேர் ப்ரைஸ்ன்னு சொல்றது எப்போதும் மேலேயும் கீழேயும் ஏறி இறங்கிக்கிட்டே தான் இருக்கும். அதற்கு ஒரு முக்கியமான காரணம் தான் இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை. நிறைய பேர் ஒரு பர்டிகுலர் கம்பெனியோட ஷேர்ஸை வாங்கும் போது அந்த கம்பெனியோட ஷேர்ஸ்ன்றது கம்மியாகும். ஸோ அந்த பர்டிகுலர் கம்பெனிக்கான ஷேர் டிமாண்ட்ன்றது அதிகமாகும். ஆனால் சப்ளை பண்ண ஷேர்ஸ் இருக்காது. ஸோ அந்த பர்டிகுலர் கம்பெனியோட ஷேர் வேல்யூ, அதாவது ஷேர் ப்ரைஸ்ன்றது அதிகமாகிக்கிட்டே இருக்கும். இந்த டிமாண்டுக்கு காரணம், ஒரு கம்பெனியை பப்ளிக் லிஸ்டிங் பண்ணும் போதே அந்த கம்பெனியோட டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸும் செட் ஆகிடும். நம்ம எக்ஸாம்பிளில் பார்த்தது போல 1 crore ஷேர்ஸாக ஒரு கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டலை ஸ்பிளிட் பண்ணிட்டா கடைசி வரைக்கும் அது 1 crore ஷேர்ஸாக தான் இருக்க முடியும். சப்போஸ் அந்த கம்பெனிக்கு அடிஷ்னலாக கேபிட்டல் தேவைப்பட்டா அவங்களோட டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமா அந்த கம்பெனியால் அவங்களுக்கு தேவைப்பட்ட கேபிட்டலை ரைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஷேர் மார்க்கெட்டோட கான்செப்ட் ரொம்பவே சிம்பிளானது. ஒரு பர்டிகுலர் கம்பெனியோட ஷேருக்கான டிமாண்ட் அதிகமாக இருந்தால் அந்த பர்டிகுலர் கம்பெனியோட ஷேர் வேல்யூ, அதாவது ஷேர் ப்ரைஸ்ன்றது அதிகமாகும். இதே சமயத்தில் அந்த பர்டிகுலர் கம்பெனியோட ஷேருக்கான டிமாண்ட் கம்மியாக இருந்ததுன்னா அவங்களோட ஷேர் வேல்யூ கம்மியாகும். இதுதான் ஷேர் மார்க்கெட்டில் டெய்லி எல்லா கம்பெனிஸோட ஷேர் வேல்யூவும் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு இருக்கிறதுக்கான ஒரு மெயின் ரீசன் அப்படின்னு சொல்லலாம். ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதற்கு தேவையான விஷயங்கள் பற்றி இப்போ பார்க்கலாம். நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட் இருக்கிறது ரொம்பவே முக்கியம். டிமேட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்கிறது டிமெட்டீரியலைஸ்ட் அக்கௌண்ட். இது ஒரு
டிஜிட்டல் அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் மாதிரின்னு கூட சொல்லலாம். டெக்னாலஜிலாம் சரியாக டெவலப் ஆகாத வரைக்கும் ஒரு கம்பெனியோட ஷேர்ஸை வாங்கணுன்றது ரொம்பவே கஷ்டமான ப்ராசஸாக இருந்துச்சு. ஏன்னா ஃபிசிக்கல் ஒர்க்ஸும் அண்ட் ஃபிசிக்கல் பேப்பர் ஒர்க்ஸும் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. நீங்கள் ஒரு கம்பெனியோட ஷேரை வாங்கியிருக்கீங்க அப்படின்றதுக்கான டாக்குமெண்ட்டும் ஒரு ஆத்தரைஸ்டு பேப்பர் டாக்குமெண்ட்டாக தான் இருந்துச்சு. ஸோ அந்த சமயத்தில் நீங்கள் ஒரு ஷேரை வாங்கணும்னா உங்களுடைய ஷேர் மார்க்கெட் புரோக்கர்கிட்ட சொல்லி அவங்கள்ட்ட இருந்து அது எக்ஸ்சேஞ்சர்கிட்ட போய் அந்த எக்ஸ்சேஞ்சர்லேருந்து கம்பெனிக்கு போய் உங்கள் பேரில் அந்த ஷேர் ரிஜிஸ்டர் ஆகிறதுக்கே 15லேருந்து 30 நாட்கள் வரைக்கும் தேவைப்பட்டுச்சு. இதே சேம் ப்ராசஸ் தான் அந்த ஷேரை நீங்கள் விற்கிறதுக்கும் 15லேருந்து 30 நாட்கள் வரைக்கும் தேவைப்பட்டுச்சு. இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த ஃபிசிக்கல் பேப்பர் ஒர்க்ஸ் அதிகமாக இருந்தது தான். ஸோ SEBI செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா இந்த ப்ராப்ளமை ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக அண்ட் இந்த ஃபிசிக்கல் ஒர்க்ஸை குறைக்கிறதுக்காகவும் ஃபிசிக்கல் பேப்பர் டாக்குமெண்ட்ஸை கம்மி பண்ணுறதுக்காகவும் டிஜிட்டலாக அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கு பேர் தான் DEMAT அக்கௌண்ட், அதாவது டிமெட்டீரியலைஸ்ட் அக்கௌண்ட். டிஜிட்டலாக இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுனால அந்த ஃபிசிக்கல் பேப்பர் ஒர்க்ஸ்க்கான டைமை உங்களால் குறைக்க முடியும். ஸோ இதில் எந்த விதமான பேப்பர் காப்பீஸும் கிடையாது அண்ட் ப்ராசஸ் எல்லாமே டிஜிட்டலாக இருக்கிறதுனால உங்களால் பை அண்ட் செல் ஆர்டர் ரொம்பவே இன்ஸ்டன்ட்டாக பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட் இருக்கிறது ரொம்பவே முக்கியம். அண்ட் இந்த டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு புரோக்கரோட சப்போர்ட் வேணும். அதுதான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க அப்ஸ்டாக்ஸ், அலைஸ் ப்ளூ அண்ட் ஏஞ்சல் புரோக்கிங், ஜெரோதா மாதிரியான ஷேர் மார்க்கெட் புரோக்கர்ஸ். இவங்க தான் இன்வெஸ்டர்ஸ், அதாவது நமக்கும் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சருக்குமான ஒரு இன்டர்மீடியேட்டராக இருப்பாங்க. அண்ட் இவங்களை வச்சு தான் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணியிருக்க கம்பெனிஸோட ஷேர்ஸையும் பை பண்ண முடியும். அண்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறவங்க புரோக்கருக்கும் கம்பெனிக்குமான ஒரு இன்டர்மீடியேட்டராக இருப்பாங்க. ஒரு கம்பெனியால் இண்டிபெண்டா அவங்களோட ஸ்டாக்கை லிஸ்ட் பண்ணி அதை மார்க்கெட் பண்ண முடியாது. ஸோ எல்லா கம்பெனிஸுமே அவங்க கண்ட்ரியில் இருக்க ஏதோ ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சர்ஸில் அவங்க கம்பெனியை லிஸ்ட் பண்ணிப்பாங்க. ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சர்ட்ட நிறையவே கம்பெனிஸ் லிஸ்டிங்கில் இருக்கும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டாப் 2 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்றது BSE அண்ட் NSE. BSE அப்படின்னு சொல்றது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் NSE அப்படின்னு சொல்றது நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். BSEல more than 5600 கம்பெனிஸ் வரைக்கும் லிஸ்டிங்கில் இருக்குது அண்ட் NSEல 1600 கம்பெனிஸ் வரைக்கும் லிஸ்டிங்கில் இருக்குது. BSEயோட இண்டெக்ஸ், அதாவது அவங்களோட ஓவரால் பர்ஃபார்மிங் பாயிண்ட்டை சென்செக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அதே சமயத்தில் NSE ஓவரால் பாயிண்ட்டை நிஃப்டி 50 அப்படின்னு சொல்லுவாங்க. சென்செக்ஸ்ன்றது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இருக்க டிஃப்ரெண்ட் கேட்டகரியை சேர்ந்த டாப் 30 கம்பெனிஸோட பர்ஃபார்மன்ஸை வச்சு பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட பர்ஃபார்மன்ஸை சொல்கிற பாயிண்ட்ஸ் தான் இந்த சென்செக்ஸ். இந்த டாப் 30 கம்பெனிஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் சென்செக்ஸ் அதிகமாகும். அதே சமயத்தில் இந்த டாப் 30 கம்பெனிஸ் சரியாக பர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னா சென்செக்ஸ் கம்மியாகும். இதே விஷயம் தான் நிஃப்டிலையும் நடக்கும். ஆனால் இங்கே 30 கம்பெனிஸ்க்கு பதிலாக அங்கே 50 கம்பெனிஸ் இருக்கும். இந்த நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் பற்றின டவுட்ஸ் உங்களுக்கு இன்னும் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய டிமேட் அக்கௌண்ட்டை நான் வந்து அலைஸ் ப்ளூ புரோக்கரிங்கில் வச்சிருக்கேன். அலைஸ் ப்ளூன்றவங்க ஒன் ஆஃப் த டிஸ்கவுண்ட் புரோக்கரேஜ் மாதிரி. அலைஸ் ப்ளூ, ஜெரோதா எல்லாமே டிஸ்கவுண்ட் புரோக்கரேஜில் தான் வருவாங்க. நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது அலைஸ் ப்ளூவோட வெப்சைட். இந்த வெப்சைட்டில் போய் உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஒருவேளை நீங்கள் இந்த அலைஸ் ப்ளூவில் வந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீ டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்கை கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அண்ட் நீங்கள் அலைஸ் ப்ளூவில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா ஆண்ட்வெப் அப்படின்ற பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி உங்களால் ட்ரேட் பண்ணிக்க முடியும். அதற்குள்ளே போகிறதுக்கான யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட்ஸ் கொடுத்துட்டு உள்ளே போகலாம். இதுதான் என்னுடைய ஒன் ஆஃப் த அக்கௌண்ட், ட்ரேடிங் அக்கௌண்ட் அலைஸ் ப்ளூவில் நான் வச்சுருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபண்ட்ஸ் அண்ட் ஹோல்டிங்ஸ் காமிக்குது, எந்த கம்பெனிஸோட ஷேர்ஸை நான் வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்றத கீழே காமிக்குது. அண்ட் அதோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து 77.30 ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கு. அண்ட் லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா நான் சர்ச் பண்ணி எடுத்து வச்சுருக்க கம்பெனிஸோட லிஸ்ட் காமிக்குது. மேலே நீங்கள் சர்ச் பாரில் போயிட்டு உங்களுக்கு எந்த கம்பெனியோட ஷேர்ஸ் பார்க்கணுமோ, ஷேர்ஸ் வேல்யூ தெரிஞ்சுக்கணுமோ அந்த கம்பெனியை டைப் பண்ணி நீங்கள் அதில் லிஸ்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் டாடா பவர்ஸை லிஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் பை பண்ணோம்னா அந்த பை பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் எத்தனை குவான்டிட்டி வாங்க போகிறீங்க, என்ன ப்ரைஸில் போயிட்டுருக்கு அப்படின்ற நிறைய விஷயம் இருக்கும். ஆக்சுவலாக இது கொஞ்சம் இன்டெப்த்தாக பார்க்கணும். இதற்கான தனி வீடியோ நீங்கள் கேட்டிங்கன்னா நான் அப்லோட் பண்ணுறேன், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதில் டேஷ்போர்டு, ஆர்டர்ஸ், போர்ட்ஃபோலியோ, அலர்ட்ஸ் மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த போர்ட்ஃபோலியோவில் இப்போ நான் வாங்கி வச்சுருக்க கம்பெனியோட ஷேர்ஸ் வேல்யூ பார்த்துட்ருக்கோம். ஒருவேளை நீங்கள் அலைஸ் ப்ளூவில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஃப்ரீ லிங்க் இருக்குது. நீங்கள் ஃப்ரீயாகவே டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்க முடியும். அண்ட் உங்களுக்கு அலைஸ் ப்ளூவில் ட்ரேட் பண்ணுறதுக்கான டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ நம்ம அதை பற்றியும் போடலாம். ஸோ ஷேர் மார்க்கெட்டோட நீங்கள் ஒரு பிகினர் இன்வெஸ்டராக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம சொன்ன விஷயங்கள்லாம் நீங்கள் ஷேர் மார்க்கெட் பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான பிஸ்னஸ் அண்ட் இன்வெஸ்டர் கண்டென்ட்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்துட்டு இருந்தது பிஸ்னஸ் வித் மீ.